சமீபமாய் போறாங்க. அவர்கள் யாரு? இயேசுவும் இயேசுவோட கூடிய சீஷர்களும் எருசலேமுக்கு சமீபமாய் போறாங்க. கெட்ட வந்துருச்சு டைம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வேளை வந்தது என்று சொல்லி கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்படும் நேரம் சமீபத்தில் இருக்கிறது, அவர் ஜனங்களுக்காக மறிக்க வேண்டிய நேரம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி இயேசு அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டதுனால இப்போ கிராமங்களை சொல்லி திரிகிறது ஊழியர்களெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லா கிராமத்திலும் சொல்லிட்டாரு, எல்லா கிராமத்திலும் சத்தியத்தை சொல்லிட்டாரு, எல்லாரையும் சுகமாக்கிட்டாரு. யாரெல்லாம் ஆண்டவரை தேடினாங்களோ அவங்க பின்னாடி போறாங்க. ஓரளவுக்கு ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு சந்தோஷத்துல இப்ப எங்க போறாரு? எருசலேமுக்கு போறாரு. எருசலேமுக்கு போகும்போது இடையில ஒரு இடத்துல பெத்பகே, பெத்தானியா என்கிற கிராமங்களுக்கு மத்தியில வரார். வாசிக்கிற வசனத்துல வந்தபோது 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே பிரவேசித்த உடனே மனுஷன் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவன் அனுப்பிட்டான். நான் சொல்றது கவனமா கேட்கணும். யோசனை வேறவா இருந்ததுனால அது புரியாது. நம்ம இதுக்காக தான் வரோம், பிரயாசப்பட்டு வர்றது இதுதான். சத்தியத்தை கேட்கறதுக்கு தான் வரோம். சத்தியத்துல வேதத்தில் உள்ள ரகசியங்களை நம்ம அறிந்துதான் வரோம். ஒருவன் ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவன் என்ன பண்ணுவான்? அனுப்பிவிடுவான். அப்படியே அவர்கள் போய் இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருந்த கழுதையை கண்டு அதை அவிழ்த்தார்கள். சிலர் நீங்கள் இந்த குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அது மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். நம்ம வருஷம் தியானிக்கிற சத்தியம் தான், ஒன்னும் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம பிறந்ததுல இருந்து இந்த சத்தியத்தை எப்பவுமே கேள்விப்படும். இதுல இருக்கிற ஆளுகளும் ரகசியங்களும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி நான் காண்கிறேன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் இதுல இருக்கிற ரகசியங்கள் புதிதாக இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து பவனி வரும்படி, எருசலேமிலே பவனி வரும்படி அவர் யூதருக்கு ராஜா என்பதை பிரகடனப்படுத்தபடி அப்ப ரோமாபுரி அரசாங்கம் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. யூதர்கள் கப்பம் கட்டுகிறவர்களாக ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. தீர்க்க தரிசனங்களும் அப்படித்தான் சொல்லுது. சகரியா 9:9 வாசிக்கிற நம்ம எடுத்து வாசிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா அங்க இருக்குது, மல்லிகாவுக்கு முன்னாடி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகத்துக்கு முன்னாடி. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா மிக உன் அருகே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் கொடி மேலும் பாருங்க ஏறி வருகிறவராயிருக்கிறார். இது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அவரே சொன்னாரு, சகரியாவே சொல்றாரு, தீர்க்கதரிசியே சொல்றாரு, சீயோன் குமாரத்தி. அங்க சீயோன் குமாரத்தி, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. குமாரத்தி என்று சொன்னால் பெண் என்று அர்த்தம் இல்ல. குமாரத்தி என்று சொன்னால் தேசமே என்று அர்த்தம், ஜனங்களே என்று அர்த்தம், உலகமே என்று அர்த்தம். பெண் என்று சொல்லி எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேசம், உலகம், ஜனங்கள் என்று அர்த்தம். எருசலேம் குமாரத்தியே அப்படின்னு சொன்னா எருசலேமின் ஜனங்களே, சீயோன் குமாரத்தியன்னா சீயோனின் ஜனங்களே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால அப்படி புரிஞ்சுக்க. அப்போ அவர் சொல்றார், உன் ராஜா கழுதையின் மேலே வருகிறார், உன் ராஜா வருகிறார்.
இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ மகிழ்ந்து கனிக்கூறு, கம்பீரித்து பாடு அப்படின்னா சோகமான முடிவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து, விடுதலை ஆகாம கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை பார்த்து, உன் ராஜா வருகிறாரு, நீ கம்பீரி, நீ சந்தோஷமாயிரு அப்படின்ற அர்த்தத்தை கிடைக்கிறது. அப்போ இங்க புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது அங்க கட்டப்பட்டிருக்கிற கழுதை, வெளியே சொல்லுங்க, எந்த கழுதையை கட்டவிழ்க்க சொன்னார் ஆண்டவரு? கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை கட்டவிழ்க்க சொன்னார். அந்த உலகத்தின் காரியங்களிலே கட்டப்பட்ட, அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கட்டப்பட்ட, கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி சகோதரர் இருந்தாலும் வாழ முடியாமல் கட்டப்பட்ட, அல்லது கிறிஸ்துவை பயணிக்க முடியாதவர்கள் கட்டப்பட்ட, பலவித வியாதிகளிலேயும் துன்பங்களிலேயும் கட்டப்பட்ட ஒரு கழுதையை கட்டவிழ்க்கும்படி கட்டறார். ஊழியக்காரர்களே வசனங்களை, சத்தியத்தை அனுப்புறாரு. எந்த இடத்துக்கு அனுப்புறாரு? பாவங்களில, சாபங்களில கட்டப்பட்ட, வியாதியில கட்டப்பட்ட, தெளிவில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்தபடி அனுப்புறாரு. அந்த கழுதையை கட்டவிழ்த்து என்ன பண்றாரு? என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் அதன் மேல ஏறி என்ன பண்ணணும், பவனி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கழுதைதான் நான். கழுதைதான் யாரு? நாம எங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறோமா? பலவிதமான பிரச்சனைகளிலே கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டப்பட்ட நம்மை ஆண்டவர் என்ன பண்றாரோ கட்டவிழ்க்க விரும்புகிறார். அதற்கான சத்தியத்தை அனுப்புகிறார். ஊழியக்காரர்கள் வசனமாகவும் சத்தியமாகவும் அதன் ஊழியக்காரர்களாகவும் கிரியைகள் நடக்கிறது. கட்டப்பட்டவர்களை பாருங்க, யார் கட்டப்பட்டிருந்தாங்க? அதிஸ்தாபன தடையில 38 வருஷமா கட்டப்பட்டிருந்தாங்க, 12 வருஷமா கட்டப்பட்டிருந்தாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வெளியே சொல்லுங்க, ஜெப வழியாக 9 மணி வழியில தேவாலயத்தின் வாசலில வந்து பிச்சை கேட்டு சம்பாடி வந்து கட்டப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்கபடி ஆண்டவர் அனுப்புறாரு. அவங்க எங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க எங்க கட்டப்பட்டிருந்தாங்க? சொல்லுங்க, சத்தமா, தைரியம் இல்ல, ஏதோ தப்ப சொல்லுவோம்னு பயப்படுறீங்க. இருவழி சந்தியிலே கட்டப்பட்டாங்க. 2 வழின்னு சொல்லி சொன்னாவே, ஒன்று கேட்டுக்கு போகிற வழி, ஒன்று பரலோகத்துக்கு போகிற வழி. உங்க மைண்ட்ல டக்குன்னு வந்துடணும். இருவழின்னு சொல்லி சொன்னாவே, ஒன்று கேட்டுக்கு போகிற வழி, உலக வழி, ஒன்று கர்த்தருடைய வழி. தீர்க்கதரிசி சொல்றாரு ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகா தெய்வமானால். அப்ப அவங்க எந்த சாமியை கும்பிடுறதுங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்படி போய் தீர்க்கதரிசி சொல்லும் போது கர்த்தரே தெய்வம் பண்றாங்க, அப்படி போய் பாகா தீர்க்கதரிசிகள் பிரசனம் பண்ணும்போது பாகால தெய்வம் பண்றாங்க. நான் சொல்றது நல்ல கவனமா புரிஞ்சுக்கங்க. 2 நினைவுகளோடு கூடிய கழுதை. கட்டப்பட்ட கழுதை எப்படி இருக்குது? அது ஒரே முடிவா இருந்தா அதை கட்ட வேண்டியதே இல்லை. ஒண்ணு, அது அவருடைய எஜமானுடைய கட்டளை மீறி வேற எங்கேயோ தாவரத்துக்கு முயற்சி பண்ணுது. ஒரு சில நேரங்களில் எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி இந்த உலகம் முடிச்சா எங்க இருக்குது? பொருளாதாரக்குள்ள இருக்குது. இருவழி சந்தியில கட்டப்பட்ட கழுதைகளா நாம இருக்கிறோம். கடவுளை வணங்கணும், கடவுளை தொழுது கொள்ளணும், கடவுளை மேல ஏறி பவுனி வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நம்மளால அந்த விருப்பத்தை என்ன பண்ண முடியறதில்ல, நிறைவேற்ற முடியறதில்லை. அப்புறம் வாசிக்கிறாங்க, ஒருவரும் ஒரு காலமும் ஏறியாத ஒரு புத்தியை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். வசந்த வாசிங்க, மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறியாத ஒரு புத்தியை நீங்கள் கட்டியிருக்க காண்பீர்கள் அப்படின்ற. ஆண்டவர் நம்மேல பகுதி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த ஆசீர்வாதமும் கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதத்தை யார் கொடுப்பாங்க தெரியுமா? பிசாசு தருவான். பிசாசு என்ன சொல்ல தெரியுமா? நீங்க எல்லாம் சாவ மாட்டீங்கப்பா, தைரியமா சாப்பிடுங்க. வெளியே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு சாப்பிட்டா சாவிங்கன்னு சொல்றாரு. பிசாசு என்ன சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா, நீங்க தைரியமா என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, தைரியமா வயசா போங்க, தைரியமா தேட்டர் போங்க, தைரியமா விபச்சார விடுதலைகளுக்கு போங்க, தைரியமா பாவத்தை அதிகாரமா செய்யுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செய்யறவங்க எல்லாம் செத்தாங்களா பாருங்க, யாரும் சாகல. நீங்களும் என்ன பண்ணுங்க, தைரியமா செய்யுங்க. கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் பிசாசு. அதான் சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ண மாட்டாரு? வேதனைகளை கூட்ட மாட்டாரு. பிசாசுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனால அது பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? நிறைய வேதனைகள் இருக்கும். இப்போ ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதையை ஆண்டவர் சொல்றாரு. ஏன்டான்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நீ ஒருத்தரை ஏற்றிக்கிற, இயேசுவை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? தேவாலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? சொல்ற ஆண்டவர், நீ யாரை எப்படியாவது ஏற்றி வச்சிருந்தேன்னா உன் மேல நாமும் வந்து ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்புவாரா? அதனால சொன்னாரு, வேற யாராவது ஏறி இருந்த அந்த கழுதையின் மேல நான் என்ன பண்ண மாட்டேன்? ஏற மாட்டேன். ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை வேணும் எனக்கு. பீச்சில் எல்லாம் உதர வச்சுக்கிட்டு இருப்பான், எல்லாரும் ஏறுவான் அது மேல. சொல்லுங்க, குழந்தை ஏறும், முதியவர்கள் ஏறுவாங்க, வயதானவர்கள் ஏறுவாங்க, பெரியவங்க ஏறுவாங்க, ஆண் ஏறுவாங்க, பெண் ஏறுவாங்க, பூச்சிக்கு ஏறுவாங்க, சிகரெட் குடிச்சவங்க ஏறுவான், சகல பாவங்களையும் செஞ்சு ஏறுவாங்க. குதிரைக்கு தெரியாது, எஜமானுக்கு தெரியும். காசு கொடுத்தா யார வேணும்னா அந்த குதிரை மேல அவன் ஏற்றி விடுவான். சொல்லுங்க, கட்டப்பட்டிருக்கிற கழுதைக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. கட்டவிழ்க்கப்பட வேண்டுமானால், இயேசு பவனி வர வேண்டுமானால் அது மேல யாரும் ஏறி இருக்க கூடாது. எந்த பாவமும் இல்லாம நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சாதான் ஆண்டவர் நம்ம மேல ஏறுவாரு. ஒரு பாவத்தை நம்ம ஏற்கனவே ஏறி வச்சிருக்கிறோம், ஒரு உபச்சார பாவத்தை ஏற்கனவே செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஒரு விக்கிரகாராதனை பாவத்தை ஏற்கனவே செஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம மேல இயேசு ஏறணும்னு விருப்பப்படுறோம். ஆனா இயேசு கிட்ட வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு? அதனாலதான் சொல்றாரு, நான் பரிசுத்த ஆகையால் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க கடவுளை கூட இருக்கிறார், கடவுள் கூட. நிறைய பேர் அற்புதம் நடந்ததுன்னா கடவுள் தான் செஞ்சார். அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க? அவங்க பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. நேர்த்திகரமா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கிறோம், நம்ம மேல ஏற்றுக்கிறோம். ஆனந்தையில இயேசுவை நம்ம மேல ஏற்றுக்கிறோம். திங்கட்கிழமை இயேசுவை கைக்கு கூட்டிட்டு என்ன பண்றோம்? சண்டையை ஏற்றுக்கிறோம், சமாதான பிரச்சனை ஏற்றுக்கிறோம், விரோதத்தை ஏற்றுக்கிறோம், அறமையை ஏற்றுக்கிறோம், உறமையை ஏற்றுக்கிறோம், எரிச்சலை ஏற்றுக்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களை மற்ற 6 நாளும் ஏற்றிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ற? ஆண்டவரை வந்து நம்ம ஏற்றிக்கிறோம். அதைத்தான் அந்த சொல்ற, இதுவரையில ஒருவனும் ஒரு காலமும் ஏறிடாத ஒரு கழுதையாய் நீ இருப்பாயா? உனதான் ஆண்டவர் அடைகிறார், உனதான் கட்டவிழ்க்க. இந்த உலக காரியங்களை நம்ம மனசுல ஏற்றிக்கிட்டு அதே மனசுல ஆண்டவரையே ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா, நாம வேணா ஆண்டவரையே ஏறிக்கோன்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? ஏற மாட்டார். சொல்லுங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, யார் ஆகிலும் உங்களை ஏதாயிலும் கேட்டால் இது இது பாருங்க. யாராகிலும் யார் வந்து கேட்பாங்க? அது வளர்த்தவன் தான் கேட்பாங்க, இல்ல? அது வளர்த்தவன் கேட்பான். என்னப்பா கழுதி அவுக்கிற, எங்க எடுத்துட்டு போற? இந்த கோயிலுக்கெல்லாம் நேர்ந்து விடுவாங்க ஆடுங்க மாடுங்க. கண்ட இடத்துல போய் இருக்காது, கண்ட இடத்துல படுக்கும், கண்டதை சாப்பிடும். யாரும் அதை எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஏதாவது சொன்னா சாபம் வந்துருமா? அது வந்து அது பாட்டுக்கு நம்ம ஆசையா வளர்ந்த செடியை வந்து வேண்டிட்டு இருக்கோம். அதை நம்ம குச்சி எடுத்து அழிக்கக்கூடாது, அடிச்சா சாபம் வந்துருவோம். அப்படி அதை தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, நேர்ந்து விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவர் விரும்பல. ஒரு கழுதையை கட்ட விட்டுருவோம்னு சொல்லி விரும்பினா ஆண்டவர் அந்த கழுதை இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு பவனி வர வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்றாங்க, ஆண்டவர் என்ன விடுதலையாக்கினான்னு சொல்றாங்க. உலக காரியங்களை மேல ஏற்றி, உலக மேன்மைகளை மேல ஏற்றி பவனி வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு மேல இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா தேட வேண்டியதா இருக்குது. இயேசுடைய அபிஷேகம் அவங்க மேல இருக்கிறான்னு கேட்டா தேட வேண்டியதா இருக்குது. இயேசுடைய சிந்தை அவங்க மேல இருக்கிறான்னு கேட்டா அந்த சிந்தையே இல்லை. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தையே உங்களிலே இருக்க கடவுது. நீங்க கிறிஸ்துவை தவிர வேற யாரும் அறியாது இருக்கிறவங்கதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு வேற எண்ணமே வரக்கூடாது, கிறிஸ்துவனுடைய எண்ணம் தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த கழுதை வளர்த்தவங்க வந்து கேட்கிறாங்க, எங்கப்பா விடுறீங்க, எங்கப்பா கொடுக்க போறீங்க? இவங்க சொல்றாங்க, அவர் போதித்தபடியே சொல்லுகிறார். வசனம் சொல்லுவாங்க, இயேசு கற்பித்தபடியே அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். இயேசு கற்பிக்காததை போதிக்கிற போதகர்கள் உண்டு,
கட்டவிழ்க்கப்படுவானா அவிழ்க்கப்பட கட்டவிழ்க்கப்படணும்னு சொல்லி சொன்னா அவர் என்ன கமாண்ட் பண்ணி அனுப்புறாரோ, அவர் என்ன சட்ட திட்டங்களோடு அனுப்புறாரோ, அவர் என்ன உபதேசத்தோடு அனுப்புறாரோ, அவர் என்ன செய்தியை சொல்லணும்னு அனுப்புறாரோ அதை மாத்திரம் சொல்றோம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பாருங்க, இந்த சீஷர்கள் 2 பேரும் போய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மிகைப்படுத்தாம அல்ல அதை குறைச்சிடாம, கடவுள் என்ன கற்பித்தாரோ, இயேசு என்ன கற்பித்தாரோ, என்ன சொல்லி அம்சாரோ அதை மாத்திரம் சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதை என்ன பண்றாங்க, போகவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை சொன்னா அதுக்கு தடையே இல்லை. எந்த தடையையும் கடந்து அதை போக விடுவார்கள். இன்னொன்னு கூட யோசிக்கணும், அந்த கழுதையை அதற்காகவே அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். இருவழி சந்தியில யாரும் கூட்டாலும் அம்சம் சொல்ற நோக்கத்தோடு அல்ல, இது கர்த்தருக்காகவே பிரதர்ஷியாய் வளர்க்கிற கழுதை. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. கடவுளுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா அது கடவுளுக்காகவே அங்க வளர்க்கப்பட்ட கழுதை. அதை உலகத்தில் கொடுத்து விடுவார்கள். அவங்க வேற வேற காரியத்துக்கெல்லாம் அந்த காலத்துல வந்து பயன்படுத்துவாங்க போல கழுதைய. ஆனா அதை வளர்த்தவன் ஒரு குறிக்கோளோட வளர்த்து இருக்கலாம். என் கர்த்தரை இந்த கழுதையின் மேலே ஏற்றணும், என் ராஜாவை இந்த கழுதையின் மேலே ஏற்றணும். வேற எந்த காரியத்துக்கும் இந்த கழுதை என்ன பண்ணக்கூடாது, பயன்படக்கூடாது. திருமண வீடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கை முன்னாடி வருதோ அங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணு என்ன பண்ணுவாங்க, குத்துருவாங்கல்ல, தள்ளி விட்டுருவாங்க. கொடுக்கறதுன்றது வேற, கொடுக்கறதுன்றது கொண்டு போய் கொடுக்கறது, தள்ளி விடுறதுன்றது தள்ளி விடுறது. ஒழிஞ்சு போ சனியன எப்படியா சொல்லுங்க. பாருங்க, வெயிட் பண்றாரு அவரு. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி யாரு சொல்றாரோ அது வரைக்கும் கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. நம்ம அப்படி வளர்க்கிறோமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம அப்படி வளர்க்கிறோமா, நம் பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறோமா, ஆண்டவருக்காக வளர்க்கிறோமா? ஆண்டவர் ஏற்ற வேலையை என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பார், ஏற்ற வேலையை பிள்ளைகளுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பார், ஏற்ற வேலையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி வளர்க்கிறோமா? இல்ல கடவுளுக்காக தான் காத்திருக்கிறோமா? உடனே ஜோசிக்காரங்க ஒரு 4 நாள் சொல்றது வந்தோம், உடனே ஒரு காயத்தை கட்டிட்டு போனாருன்னா போயிடுவோம். அதுக்காக காத்திருந்த மாதிரியாவே இருந்தது. சொல்லவும் சொல்லுவாங்க, சரியான நேரத்தில் வந்தீங்க தலைவர், காயத்தை கட்டிட்டு போங்க. தாவீது சொல்ற 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல, நான் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன். சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், முதுகர் நடைந்த கழுகுகளை போல உயர எழுந்தேன். நீங்க கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருந்த கழுதை அது, அதற்காகவே வளர்க்கப்பட்ட கழுதை அது, அதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கழுதை அது. வேற காரியங்களுக்காக பயன்படுத்த அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. இது ஆண்டவருக்கு வேணும் சொல்லணும், உடனே எடுத்துக்கோங்க. அதுக்குதான் நான் வச்சிருக்கிறேன், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லாததான், உங்களுக்காக தான் அதை வளர்த்தேன். இப்படி சொல்லுகிற உலகம் உள்ள அந்த காலத்துல நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, நம்முடைய ஞானமானாலும் சரி, நம்முடைய அறிவியானாலும் சரி, நம்முடைய சம்பாத்தியமானாலும் சரி, கர்த்தருக்கு வேண்டும் என்று சொன்னால் தடை பண்ணாமல் கொடுக்கிற, தடை பண்ணாமல் அர்ப்பணம் பண்ணுகிற உன் இருதயம் கர்த்தருக்கு வேண்டும் சொல்லி சொன்ன உடனே அப்படியே உடனே கீழ்ப்படுகிற, உன் குடும்பம் கர்த்தருக்கு வேணும் சொல்லி சொன்ன உடனே, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு வேணும் சொல்லி சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படுகிற இருதயம் அந்த கழுதையை வளர்த்த பெற்றோர்களுக்கு இருந்தது. வெளியே சொல்லுங்க, கழுதையை வளர்த்த எச்சமானுக்கு இருந்தது, பெற்றோர்கள் எச்சமானுக்கு இருந்தது. இதுல இவ்வளவு ரகசியங்கள் அடைந்திருக்கிறது. ஒன்று இருவழி சந்தி, எப்படி வேண்டுமானாலும் வாழ்கிற வாழ்க்கை. 2வது கட்டப்பட்ட கழுதை, பலவித சூழ்நிலைகளில யார் கட்டப்படுவார்கள் என்று சொல்லி ஏன் கேட்கிற சூழ்நிலை. ஆனாலும் யாரேனும் அழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இல்லாமல் கர்த்தர் அழுக வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் என் மேலே இயேசு பௌரிமதா எனக்கு ஆசீர்வாதம். பாருங்க, இயேசு ஏறாரு கழுதி மேல, கழுதியை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இயேசு ஏறாரு, இயேசுக்கு மட்டுமா வைக்குவேன், இயேசுக்கு மட்டுமா வைக்குவேன். வஸ்திரங்களை என்ன பண்ணலாம், அது மேல போட்டாங்க. கிளைகளை, பூக்களை, மரக்கிளைகளை எடுத்து வெட்டி கீழே போட்டாங்க. கழுதைக்கு கொடுத்தாங்க. கழுதை மென்மையாக சுமந்து கர்த்தரை சுமந்து நடந்தோம். நம் ஆண்டவரை சுமக்க வேண்டுமானால் நம்ம மேல வேற யாரும் ஏறக்கூடாதுங்க. யார் யாருக்கு நம்ம முதுகு என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது.
ஒரு வசனம், மனுஷரை எங்கள் மேலே ஏறி போக பண்ணினி, மிருகங்களை எங்கள் மேலே ஏறி போக பண்ணினி. நம்ம மேல மனுஷ மிருகங்கள் யார் வேணாலும் சகலவித பாவங்களும் இருக்கும், சகலவித துரிய எண்ணங்களும் கிரியைகளும் இருக்கும். இவைகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு நாம் பயணிக்க முடியாது. இவைகளெல்லாம் இறக்கி வச்சாதான் ஆண்டவர் ஏறுவார். சொல்லுங்க, இவரெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்க போறார். கர்த்தர் நம்ம மேலே நிச்சயமா ஏறுவார். எருசலேமிலே இயேசு கிறிஸ்து பவனி வந்தது போல நம்ம மேலே இயேசு கிறிஸ்து பவனி வருவார். பவனி வந்தாரானால் அவர் மாத்திரம் மகிமைப்படுகிறவர் அல்ல. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வாரானால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவாரே, கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண கனம் பண்ண கனம் பண்ண நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். நீங்கள் இயேசுவை சுமத்தி சுமக்க, இயேசுடைய வார்த்தையை சுமக்க, இயேசுடைய கிருபைகளை மற்றவர்களுக்கு சொல்ல நீங்களும் அங்கீகரிக்கப்படுவீர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.